ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ட்போர்ட் பேப்பர்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஒரு க்யூட்டான வால் டெக்கரேட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு இது மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு 4 சைடு வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம நீட்டாக அழகாக வி ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டோன்னா இது மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பீஸ்லலாம் கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டி காட்டுறேன். அது மாதிரி வந்துட்டு நம்ம நல்லா நீட்டாக ஒட்டிக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம இதை மட்டும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மலாக பிளாக் கலர் பெரிய சார்ட் இது மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வச்சே ஒட்டிக்கலாம். நம்ம இது மட்டும் ஒட்டுறோம் அப்படிங்கும்போது வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட நார்மல் கலர் பேப்பர் லென்த்தாக இருந்தது அப்படின்னா அதை வச்சே நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் இல்லாதனால நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இது மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். கலர் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்துகிட்டு இப்போ அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக மறைகிற மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நான் பிளாக் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்துட்டு காயட்டும், நம்ம வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி சைஸில் இல்லை நார்மலாக வந்துட்டு ஒரு போர்டு எடுத்துகிட்டு இது மாதிரி இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த சைஸில் அதாவது அந்த இப்போ ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த சைஸில் அளவு வச்சுட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு 2 சைடு வந்துட்டு இது மாதிரி நம்ம விரிச்சு எடுத்துடலாம். மேலே இருக்க அந்த பீஸை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி லென்த் பீஸ் சைடில் வந்துட்டு 2 பீஸு, அது சின்ன சைஸில் 2, பெரிய சைஸில் 2 பீஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு டபுள் சைடு இது மாதிரி அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்துட்டு அந்த இதை ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்படியே இருந்தால் வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால நான் வந்துட்டு அதில் ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஒட்டி காமிச்ச மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக அவ்வளோதான் முடிச்சிட்டேன், ஒட்டிட்டேன். கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் லுக் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடில் நம்ம மாட்டி தொங்க விடுறதுக்காக நான் வந்துட்டு நூல் வச்சு டேப் வச்சு வந்துட்டு நல்லா டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக 2 டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே, நான் என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. இது மாதிரி சைஸில் ஒரு கப் எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு பாதி பீஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும். வெளி சைடில் மட்டும் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு காய வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இல்லைனா நீங்கள் ஒயிட் பேப்பர் தான் இருக்குது அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாக் கலர்ஸ்னால கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். என்கிட்ட நான் வந்துட்டு இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் மடக்கி காமிக்கிறேன். அது மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி அதே மாதிரி 3 பீஸையும் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 பேப்பரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு நான் இப்போ மடக்கி காமிக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மடக்கி வச்சுக்க போகிறோம். இப்போ அந்த பீஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு மேக் பண்ணுறதுன்னு நான் ஸ்லோவாக உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன். அது மாதிரி பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் வந்துட்டு காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். இது மாதிரி வந்துட்டு 3 லேயர் வர மாதிரி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நான் கீழே வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பீஸ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 3 பீஸையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் மடிச்சுட்டு. இப்போ வந்துட்டு நான் 3 பீஸையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அது கீழே இருக்க பீஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் கேப் வந்துட்டு அங்கே நமக்கு வேணும். அதனால இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல கேப் வந்துட்டு. நெக்ஸ்ட் அந்த இதழெல்லாம் நம்ம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு எடுத்து விட்டு நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம்னா ஃப்ளவர் மாதிரியே வந்துட்டு நமக்கு அழகாக கிடச்சிரும். இது மாதிரி நம்ம எடுத்து விடணும். அது மாதிரி பண்ணால் தான் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். அதனால் நான் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்டாக ஒட்டுற பூவில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அது மாதிரி ஒட்டிடலாம். அந்த லாஸ்ட் குட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம சென்டரில் மார்க்கர் வச்சு இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் ஏதாவது இருக்குன்னா ஒட்டிக்கலாம். மேக்ஸிமம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். பிளாக் வந்துட்டு இதுக்கு நல்லா சூட் ஆகுன்றனால இப்படி தான் இருக்கும் ஃப்ளவர் வந்துட்டு. இது மாதிரி ஒரு
3 ஃப்ளவர் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக் மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வளைச்சி விடுறேன் இல்லையா, அது மாதிரி நல்லா வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த பூக்கு அடியில் அந்த ஃப்ளவர் கீழே வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதனால இது மாதிரி நான் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நமக்கு கம் அப்ளை பண்ணி ஒட்டணும்னு இல்லை. நார்மலாக இது மாதிரி மடக்கிட்டு இது மாதிரி வச்சுட்டோம்னாலே நீட்டாகிடும். அது மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் வந்துட்டு நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இப்படியே செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே க்ரீன் கலர் ஷீட்டில் இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி மடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு லீஃப் மாதிரி வந்துட்டு தேவை. அதுக்காக லீஃப்காக நான் இந்த பீஸ் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லீஃப் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் நல்லா அகலமாகவே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 3 பீஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி நான் வந்துட்டு ஒரு 3 பீசஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ நம்ம கப்பு வந்துட்டு காய வச்சுருந்தோம்ல, அதில் வந்துட்டு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். அது மாதிரி வந்துட்டு கப்பை வந்துட்டு நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒட்டின மாதிரி கட் பண்ணி இது மாதிரி ஒட்டிடலாம். இப்போ நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த லீஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு தோன்ற இடத்துல நான் வச்சுட்டேன். கம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே சும்மா சொருகி விட்டாலே அது பாட்டுக்கு இருந்துக்கும். நம்ம வந்துட்டு இப்போ நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே கொஞ்சம் கேப் இருந்தது, அங்கே பட்டர்ஃப்ளை வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் ஏற்கனவே கிளிட்டர் ஷீட்டில் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தேன், இருந்தது என்கிட்ட. அதை வந்துட்டு ஒட்டுறதுக்காக நான் வந்துட்டு அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஃபினிஷிங் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. மாட்டினதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.